உங்க பொண்ணு அனாதை பொண்ணுன்னு புதைச்சிட்டோம். எப்படிங்க சார் நீங்க புதைக்க முடியும்? அனாதை பொண்ணுன்னுட்டு என் புள்ள மூஞ்சியும் பார்க்கல, நாங்க புதைச்ச இடத்தையும் காட்டவே இல்லை எங்ககிட்ட. இன்ஸ்பெக்டர் சாந்தி மேமா? ஆமா, நீங்க நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவுல ஜெயின்னு ஒரு பொண்ணு இறந்து போனால மேம். பெத்தவங்க யாருன்னே தெரியாது மேடம். ஒரு வாரத்துல அனாதை பொண்ணுன்னு சொல்லி, அதுவும் ஒரு வயசு புள்ளியோட பொண்ணத்தை அப்படி பண்ண மாட்டாங்கல்ல மேம். நிறைய சைட் ப்ரெஷர் எங்களுக்கு. தினேஷ் அது வடலூர் தான் ஃபோன்ல சொன்னிச்சு எங்ககிட்ட. வேலைக்கு போயிட்டு அந்த பையன் கூட எப்படி பழக்கம்னு எங்களுக்கு தெரியல. வேளாங்கண்ணிக்கு ஸ்டேஷனுக்கு போனதுக்கு இந்த போஸ்ட் வந்து ஒட்டி இருந்தது. நான் இது என் புள்ள தான் சொல்லிட்டு கையில் ஒரு டேட்டா கொடுத்திரு. உடனே அவனும் என்ன சொன்னா, இது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். உங்க மகளை வந்து இப்ப கவர்மெண்டே புதைச்சிட்டாங்க இல்லையா? அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஒன்று அதுவும் இருந்தது. 35 வயசு தக்க பெண்மணின்னு போட்டிருந்தாங்க. 16 வயசு பிள்ளைக்கும் 36 வயசு பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? எனக்கு 36 வயசு, என் பொண்ணுக்கும் 36 வயசா? ட்ரெயின்ல இருந்து உழுற அளவுக்குலாம் என் பொண்ணு அம்மா கோழ கிடையாது. யாரு ஒரு நல்ல மனசோட ஒரு பொண்ணு அழுதுகிட்டு வந்து ஹெல்ப் கேட்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க போனை கொடுத்தீங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஊருக்கு போறதுக்கு ஒரு 200 ரூபா தாங்கன்னா ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லி கேட்கலீங்களா? அப்போ நான் கேட்கவே இல்லம்மா, எனக்கு காசு கேட்டுச்சு. இல்லம்மா நானே இருக்கிறதெல்லாம் இல்லம்மா, இந்த காசு எல்லாம் இல்லம்மான்னு தான் சொன்னேன். அவங்கள்ட்ட கூட நான் பேசலம்மா. இப்பதான் காசு எல்லாம் கேட்கலன்னு சொன்னீங்க, இப்ப காசு கேட்டுச்சுன்றீங்க. ஒரு ஜென்ஸ் போலீஸ் சொல்றாரு, அந்த பொண்ணு ஜட்டி கூட போட்டுல, நாங்க தான் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டோன்றாரு. ரயில்ல இருந்து விழுந்த பிள்ளைக்கே இவர் ட்ரெஸ் சரி பண்ணாரு. அதுதான் மேடம் ஒண்ணுமே புரியவே இல்லை. போட்டோஸ் பார்க்கும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நகை கீறல்கள் இருக்கு. அப்படியே இருந்தாலும் கண்ணு எப்படி மேடம் திறந்துட்டே இருக்கும்? ரயில்ல இருந்து விழும்போது அந்த பயத்திலேயே கண்ணு மூடி இருக்கணும். கழுத்து நெரிச்சு மாதிரி இந்த இடம் வீங்கி இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பண்ணி தான் யாரோ சாவடிச்சு போட்டுருக்காங்களே. அந்த தினேஷும் அவங்க குடும்பம் எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. இது வரைக்கும் அவனை நாங்க பார்க்க இது வரைக்குமே அவனை பார்க்கல. தினேஷ்ன்றவன் என் பெரிய பொண்ணுகிட்ட, உன் தங்கச்சி எப்படி ட்ரெயின் ரோட்ல கொண்டு போட்டனோ அதே மாதிரி ஒன்னையும் கொண்டு போட்டோன்னு சொல்லிட்டு மேத்தே இருக்கிறான். அந்த தினேஷ் உங்களை என்ன சொல்லி மிரட்டுனாமா? உன் பாப்பா எப்படி சாவடிச்சுனா அதே போல உன்னை சாவடிச்சிருவான். பொண்ணு காணாம போனது 23. 29ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன்ல பேசியிருக்காங்க. அதே 29ஆம் தேதி 1 மணி 43 நிமிஷம். அப்போ இந்த பொண்ணு 1:45க்கு ரோட்ல நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. 3 மணிக்கு அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா 5 மணிக்கு அவங்க நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில அவங்களோட பணம் கண்டெடுக்கப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யார் கூடயோ ஒரு சாமியார் வேட்டி கட்டிட்டு அந்த பொண்ணு நடந்து போகுது. அந்த சாமியார் வேட்டி கட்டின ஆள் யாருன்னு பிடிச்சி என்கொயரி பண்ண ரிப்போர்ட் இருக்கா மேம்? அது என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு தான் மேடம் இருக்காங்க. நாங்கள் போய் அங்கே நாகப்பட்டினத்தில் பிரச்சனை பண்ணக்குள்ள ஒரு மீன் விற்றாங்க. அங்கே 2 பாட்டி வயசானவங்க. ஆமாம்மா யாரோ 3 பேர் ஏதோ பண்ணி ரயில் ரோட்டில் போட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. நீங்க வேணா ஆட்டோக்காரங்களை போய் கேளுங்க, நாங்க எங்க போய் கேட்கறது சொல்ல மாட்டாங்கன்னு. அதோட கொஞ்சம் 2 அன்னைக்கு நாங்க தலைவர்கிட்ட பேசியிருந்தோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, கடை வச்சிருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இங்க தெரியல. ஒரு இது மாதிரி ட்ரெயின்ல இருந்து வந்தா ஆம்புலன்ஸ் வரும், போலீஸ் வரும், எதுவுமே எங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னா எல்லாமே தெரியுது. 16 வருஷம் வளர்த்த பொண்ணு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை எங்க புதைச்சிருக்குன்னு கூட அந்த பெத்தவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கொடுமை, இது அநியாயம். உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்கம்மா போலீஸ் ஸ்டேஷன்லயோ? நீங்க எங்கேயும் போறீங்க எங்களை பார்த்தாலே தெரியுது இல்ல உங்களுக்கு, இவங்க படிக்க தெரியல, இவங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வேளாங்கண்ணிலே இப்படி இவங்க நடத்திட்டாங்க. ஏன்னா சட்டம் நியாயம் எல்லாமே வந்து பணம் இருக்கோ பணம் இல்லையோ, பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயமா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் எழுதிட்டு போனது, சொல்லிட்டு போனது. ஆனா இங்க கிடைக்கலன்னு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வீட்டை விட்டு போன ஒரு பெண், அதுவும் வயசு பிள்ளை. ஏப்ரல் 29ஆம் தேதி பெத்தவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அம்மா நான் வேளாங்கண்ணில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. பெத்தவங்க நாகப்பட்டினம் போறாங்க பொண்ணை தேடி. ஆனா அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏப்ரல் 29ஆம் தேதி என்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சோ அன்னைக்கே இறந்ததா ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதாவது நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில உள்ள பகுதியில அந்த பொண்ணு பிணமா கிடக்குறாங்க. ஆனா வயசு மட்டும் அதுல தப்பா நோட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 16 வயசு பொண்ணு உண்மையிலேயே 30 வயசு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நோட்டீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டியிருக்காங்க. பொண்ணு பெத்தவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. என்ன அப்படிங்கறத அவங்க கிட்டயே பேசலாம். நீங்க என்ன வேலை செய்றீங்க? கூலி வேலை தான் செய்யறோம். இந்த நடுவு நெல்லு களவெட்டு விவசாயம்.
பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? படிச்சாங்களா? படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு சொல்லிடுச்சு. அது வடலூர் அந்த பையன் லவ் பண்றான்னு பேர் சொல்லிட்டு என்ன? தினேஷ். அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு வேலைக்கும் போக மாட்டான், வீட்டுல தான் சுத்திக்கிட்டு கிடப்பான். அவனுக்கு வயசு என்ன? 25. 25 வயசு பையன். உங்க பொண்ணுக்கு வயசு 16 வயசு. வேலைக்கு போயிட்டு அந்த பையன் கூட எப்படி பழக்கம்னு எங்களுக்கு தெரியல. அது வடலூர் தான் போன்ல சொன்னிச்சு எங்ககிட்ட. பொண்ணு என்னையில இருந்து வீட்டுல காணாம போனாங்க? 23ஆம் தேதி 4வது மாதம் 2025 அன்னைக்கு நைட்லேருந்து அந்த பொண்ணை காணும். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க தூங்கிட்டோம், எங்களுக்கு தெரியல. பின்னாடி 2 கதவு எங்க வீட்டுல பின்னாடி வட்டமா போயிருக்கு, எங்களுக்கு தெரியல. காலையில எந்திரிச்சு நீங்க தேடிட்டோம், எங்கேயும் கேட்டோம், சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் கேட்டாங்களாம், வரலன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 2 நாள் சென்னு திருப்பி ஃபோன் அடிச்சுது. இந்த மாதிரி எங்கம்மா இருக்குன்னா வேளாங்கண்ணில் இருக்கிறாம்மா அப்படின்னு சொன்னிச்சு. சரி வேளாங்கண்ணில் இருந்தால் நீ ஏன் வேளாங்கண்ணிக்கு போனீங்க? இது மாதிரி அவன் கூட்டிகிட்டு போனாம்மா. ஃபோன் போட்டு திருப்பி அம்மா போதையில் இருக்கிறான், கஞ்சா குடிச்சிருக்கிறாம்மா, என்னால் எழுப்பி பார்க்குறேன், ஏந்திருக்க மாட்டான், எனக்கு பயமாக இருக்குங்க தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்காரன் பக்கத்தில் அவனும் பேசுகிறான் என்கிட்ட. அன்னைக்கு அவனும் பேசினான் அந்த லாஜிக்காரன். நான் என்ன சொன்னேன், நீ வீட்டுக்கு வாம்மா, அவன் வந்தால் வரட்டும், வரல நான் போட்டோம், நீ வீட்டுக்கு கிளம்பி வந்தேன், என்கிட்ட பஸ்ஸு காசு இல்லைம்மான்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நீ பஸ்ஸு காசு இல்லைன்னா பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு போ, டிரைவர்கிட்ட கண்டக்டர் ஃபோன் வாங்கி பண்ணு, நான் சொல்கிறேன், ஜிபே பசங்கிட்ட சொல்லி யார்ட்டையாவது அனுப்பி விட்றேன், நீ வந்துருமான்னு சொன்னேன். சரிம்மா ஃபோனு யாருக்கிட்ட ஒரு பையன்கிட்ட வாங்கி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை விட்டு நான் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சி திருப்பி ஃபோனு. என்ன தேதிமா உங்களுக்கு வந்தது? 29ஆம் தேதி ஃபோன் பண்ணிச்சு. இப்போ பொண்ணு வந்து வீட்டுல இருந்து சொல்லாம கொள்ளாம போயிருக்கு. ஃபோன் பண்ணும்போது நீங்க ஏதாவது திட்டுனீங்களா? எப்படி நீ இப்படி வீட்டை இல்லை நீ சரி, நான் இவர்கிட்டே சொல்லிட்டேன், திட்டாத, வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம ஏதாவது பேசிக்கலாம். சரிம்மா நான் செல்லை கொடுத்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்கிறேன் நினச்சி ஃபோன் அடிக்கல, ஆளும் வரல. இவனுக்கு போதை தெளிஞ்சிருச்சு போல இருக்கு, அதனால பிள்ளைய விடல, பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மளுக்கும் ஃபோன் பண்ண விடல போல இருக்கு, இவன் கூட தான் இருக்குதுன்னு நினச்சி நாங்கள் இருந்துட்டோம். தினேஷ்ன்ற நபர் வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காப்ல, கரெக்டா? பட் அவன் போதையில இருக்கான்றதுனால இந்த பொண்ணு வந்து வேற லாட்ஜ்ல ஒர்க் பண்ணவங்க போனை வாங்கி உங்க ஃபோன் பண்ணிட்டு அவன் என்ன சொன்னான், என்கிட்டயும் காசு இல்லக்கா, இல்லைன்னா நான் கொடுத்து அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. நீ காசு கொடுத்து அனுப்ப வேணாம்ப்பா, அதை வீட்டுக்கு இங்கே அனுப்பி விடு, நாங்கள் ஜிபே அனுப்பி இங்கெல்லாம் அனுப்பி விட்டாக்க கடைக்கு அனுப்ப ஏதாவது பிரச்சனை ஆகிடும் தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கண்டக்டர் டிரைவர்கிட்ட நீ வாங்கி ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன் நான். அந்த பையனோட பேர் என்னம்மா? பேர் தெரியல, போட்டோ இருக்கு. நாங்கள் திருப்பி நைட்டு ஃபோன் பண்ணோம் அந்த பையனுக்கு. ஃபோன் போட்டு இது மாதிரி உங்ககிட்ட செல்லு வாங்கி ஒரு பாப்பா ஃபோன் பண்ணிச்சுல்ல, அந்த பாப்பா வீட்டுக்கு வரல, எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியலக்கா, நான் செல்லு கேட்டாங்க, நான் கொடுத்துட்டு நான் போயிட்டேன், எங்கே போனாங்க நான் பார்க்கல அதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டான். அதோட ஃபோனை வந்து இது பிளாக்ல போட்டான் போல. ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி தினேஷ் என்றவன் என்ன பண்ணா, எங்கள் வீட்டுக்கு வந்தான், பின்னாடி வழியாக வந்து நின்னான். நான் என்ன கேட்டேன், என் பிள்ளைய கூட்டிட்டு போய் என்னடா பண்ணேன், நீ மட்டும் வந்துருக்க, என் பிள்ளை எங்கடான்னு சொல்லி. அதுக்கப்புறம் பேசல இந்த 29ஆம் தேதி உங்க பொண்ணு பேசல? அப்புறம் 4 நாள் உங்க பொண்ணுகிட்ட பேசல. அவன் ஞாயிற்றுக்கிழமை வந்தான் பாரு 7 மணிக்கு தினேஷ் என்றவன். அவன் வந்தோன்னே நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன், என் பிள்ளை எங்கடா, நீ மட்டும் வந்து நிற்கிறேன், என் பிள்ளை எங்கடான்னு சொல்லிக்கிறதுக்கு இது மாதிரி நான் போதையில் கடந்துட்டேன், இங்கே வந்துருக்கேன், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அழுவ ஆரம்பிச்சுட்டு, மழை வேற பெய்யுது. இவன் வந்து அங்கே வந்து விசாரிக்கிறான் எல்லாரையும், இங்கே வந்ததுன்னு எல்லாம் அவங்க இங்கே வரலன்னு சொல்லிட்டோன்னே இவன் அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஸ்டேஷனுக்கு வாங்க நம்ம போய் கேஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு சரின்ட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பிள்ளைய காணுமென்ட்டு காலையில் என்ன பண்ணோம், மறுநாள் காலையில் நாங்கள் போனோம், வள்ளூர் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே போய் கம்ப்ளைண்ட் எழுதினதுக்கு, நீங்கள் இங்கே கொடுக்காதீங்கம்மா, வேளாங்கண்ணியில் தானே உங்கள் பொண்ணு தொலைஞ்சிச்சு, நீங்கள் அங்கே போய் கொடுங்க. சரி அப்படியே இருந்தால் அவனை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்கு அவன் வரல, அவன் போதை போட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில். சரி வா, அவனை பார்த்தா நம்ம பிள்ளைய தேட முடியாது, அதோட விட்டுட்டு நாங்கள் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்கள் போனோம். 6ஆம் தேதி நாங்கள் 2 பேரும் வா, அவனை பார்த்தா நம்ம பிள்ளைய தேட முடியாது, வா நம்ம 2 பேரும் போகணுட்டு நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போனோம். போய் அங்கே போய் அந்த கடைகிட்டலாம் விசாரிச்சு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டே போனோம். விசாரிச்சு கேட்டதுக்கு இங்கே பார்க்கலாமான்ட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பொம்பளை போலீஸ் ஒரு ஆம்பளை போலீஸ் 2 பேரும் உட்காந்து வந்தாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை காணும், லாட்ஜுக்காரங்க நம்பர்னு சொன்னல, அவங்க நம்பர் வாங்கி பேசினாங்க. ஃபோனை எடுக்கலாம் அப்பயே அவன் திருப்பி எங்கள் செல்லுலேருந்து போடுறதுக்கு அவனா திருப்பி பண்ணி உடனே இவர் பேசாமல் போலீஸ்காரங்கிட்ட எடுத்துகிட்டு போய் செல்லை கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செல்லை வாங்கி இது மாதிரி உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா, நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவரை 3 பேர் கூட கூட்டிகிட்டு அவனை வந்தான் வெள்ளஞ்சாலமா. எங்களுக்கு யாருன்னு தெரியல, அப்போ எங்களை வெளியில் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு நாங்கள் வெளியில் உட்காந்துட்டோம். திருப்பி போனால் அவங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உள்ளார என்ன பேசுனாங்கன்னு தெரியல. திருப்பி அப்புறமா எங்களை கூப்பிட்டு, நீங்கள் ஏன் அவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க பேசுகிறீங்க, ஃபோனை யார் கேட்டாலும் கொடுப்பாங்க தான், நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் போய் அவன் தானே உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போனான், அவனை போய் இட்டுட்டு வந்து கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா
சும்மா நீங்கள் வந்ததுக்காக அந்த ஃபோட்டோவும் கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் வாங்கி வைக்கிறோம். உங்கள் பொண்ணு கிடச்சிச்சின்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்கம்மா. அன்னைக்கு நான் சுற்றி பார்த்தேன், போஸ்ட் எதுவும் ஒட்டி இல்லை. நீங்க வேளாங்கண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போன தேதி எப்போ? மே 6ஆம் தேதி. 6ஆம் தேதி போனோம். 6ஆம் தேதி போயிட்டு 7ஆம் தேதி விட்டுட்டு 8ஆம் தேதி அவனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னா திருப்பி அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து விட்டாங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி. சரின்ட்டு நாங்கள் கூப்பிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணோம், பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே விசாரிச்சு அந்த லாஜிக்கெல்லாம் ஆள் கூப்பிட்டு போவாங்களாம். ஆள் அவங்ககிட்ட போய் விசாரிச்சதுக்கு இல்லைம்மா நாங்கள் பார்க்கலாம், எங்ககிட்ட வந்தால் கூட நாங்கள் பஸ் ஏற்றி அனுப்பியிருப்போம்மா, இங்கே வரலம்மா. அப்புறம் அவனை பார்த்துட்டு ஒருத்தவன் மட்டும் என்ன சொன்னான், இவன் மட்டும் அன்னைக்கு நீ தானேப்பா அன்னைக்கு இந்த அழுவுன இந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டுன்னு. ஆமான்னு சொன்னான். சொல்லிட்டு நீ ஸ்டேஷனுக்கே போங்கம்மான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க எங்களை. நாங்கள் 3 பேரும் போனோம். இவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த போலீஸு. நான் அதை கவனிக்காதே நான் என்ன பண்ணேன், இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே அந்த ஃபோட்டோவை தான் பார்த்தேன். இந்த போஸ்ட் வந்து அங்கே ஒட்டி இருந்தது. நான் இது என் பிள்ளை தான் எட்டேருந்து பார்த்தேன், என் பிள்ளை மூஞ்சி தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இது உன் பொண்ணு இல்லைம்மா, முஸ்லீம் பொண்ணும்மா. நான் இது என் பொண்ணு இல்லை, என் பொண்ணு முஸ்லீம் பொண்ணு மாதிரி தான் இருக்கும், என் பொண்ணு தான் அதுன்னு சொல்லிட்டு கையில் ஒரு டேட்டா குத்திடும். அது அழகாக தெரிஞ்சிச்சு. அது என் பொண்ணு. இவரை விட்டு நீ போய் கிட்ட பாருன்னு சொன்னால் இது அதுதான் சொல்லிட்டு உடனே அவனும் என்ன சொன்னால், இது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் அது போட்டுருந்ததுன்ட்டு இங்கே நாகப்பட்டினம் ரயில்வே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் கிளியராக இருக்கிற ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க, அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க பொண்ணுன்னு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்டு இது என் பொண்ணு தானே அப்பயே சொன்னலன்ட்டு நான் அடிச்சு முடியும் அழுவாதம்மா அழுவாமா நீ நாகப்பட்டினம் போ. என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். நான் அடிச்சு முடிட்டு அழுது இவங்க ஃபோன் மேலே ஃபோன் அடிக்க சீக்கிரம் வாங்க, ஆதார் கார்டு எடுத்துருவாங்க அப்படி. சரி இருக்குதுன்ற ஒரு இதில் நாங்கள் போனோம். அங்கே போய் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு உங்கள் பொண்ணு அனாதை பொண்ணுன்னு புதைச்சிட்டோம். எப்படிங்க சார் நீங்கள் புதைக்க முடியும் அனாதை பொண்ணுன்னுட்டு நான் கேட்டுட்டு அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வாங்கி தரோம். நான் என்ன சொன்னது, அந்த போலீஸு ரயில்வே போலீஸ்க்கு எழுதி எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கையெழுத்து போட சொல்லி கையெழுத்துல உடனே எனக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்த நேரம் பார்த்து அக்காக்கா என்னை கையெழுத்து போட சொல்கிறாங்கன்னு இவ சொன்னா. உடனே நான் சொன்னேன் போலீஸ்கிட்ட ஃபோனை கொடுன்னு. ஏன் மேடம் நீங்கள் கையெழுத்து போட சொல்கிறீங்க, எது கையெழுத்து போட சொல்கிறீங்க, நீ கையெழுத்துலாம் போடாதடி, நாங்கள் நாளைக்கு வந்து பேசிக்கிறோம் மேடம்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டோம். உடனே நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடு, நம்ம நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டேன். உடனே இவங்களும் வந்துட்டாங்க. வந்தோடனே மறுநாள் நாங்கள் எல்லோரும் போயிட்டு அங்கே ஒரே போராட்டமாக ஆயிடுச்சு அந்த ஸ்டேஷனில். கையெழுத்து போட்டதான் நீங்கள் புதைச்சி எடுத்து நாங்கள் காமிச்சோம். அங்கே போய் நீங்கள் சடங்கு பண்ணிட்டு நீங்கள் போகலாம், மூஞ்செல்லாம் நோண்டியெல்லாம் பார்க்க முடியாது, புதைச்சி எடுத்து என் பிள்ளை மூஞ்சியும் பார்க்கல, நாங்கள் புதைச்சி எடுத்து காட்டவே இல்லை. வேனு கார் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் போனோம். போயிட்டு அங்கே போய் பேசினா என் பையன் வந்து கிரிமினாலஜி முடிச்சிருக்கான், என் சின்ன பையன். அவனை கூப்பிட்டு வச்சு சமாதானம் தான் பேசுகிறாங்க. அவங்க பேசி எல்லாருக்கிட்டையும் போனவங்க எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. நாகப்பட்டினம் ரயில்வே போலீஸு வாங்கிக்கிட்டு எல்லார்ட்டையும் கையெழுத்து போட சொல்கிறாங்க கேஸை முடிக்கிறதுக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கக்குள்ளே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு எல்லாம் வேன்லாம் எடுத்துகிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கூட அவங்களும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் உட்காந்து பெட்டிஷன் எழுதுகிறோம். வந்து பேப்பரெல்லாம் பிடுங்கிட்டாங்க எங்ககிட்டேருந்து. நாங்கள் சொன்னேன் நீங்கள் தான் தப்பு பண்ணலையே, நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல. உடனே அங்கே போகிறாங்க இங்கே வராங்க என்னென்னு அவங்க மேலே தப்பு இல்லைன்னா அவங்க எதுக்கு மேடம் அப்படிலாம் பண்ணணும். உடனே நாங்கள் மேலே போனோம். மேலே வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் சொல்லி அந்த பெட்டிஷன் கேட்குறாங்க, நாங்கள் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக. நான் தான் கையில் வச்சுருந்தேன். நான் சொன்னேன் அதெல்லாம் தர முடியாது, நாங்கள் ஏன் தரணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு அங்கே வெயிட் பண்ணுறதுக்குள்ளவே இவங்க கலெக்டர்கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியாது. நாங்கள் 3 பேர் தான் உள்ளே போனோம். அவங்க முன்னாடி லைனில் உட்காந்தாங்க, நாங்கள் பின்னாடி லைனில் உட்காந்தோம். என்னம்மா அழுதெல்லாம் முடிச்சிட்டிங்களா, ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா, இப்போ சொல்லுங்கன்னு சொன்னார் அவர். அப்புறம் இந்த மாதிரி சொன்னோடனே பெட்டிஷன் கொடுங்க, நாங்கள் ரயில்வே போலீஸுக்கிட்ட தான் கொடுப்போம், அவங்க வந்து உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு கலெக்டரு. உடனே நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். இந்த நியூஸ் எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கா? அந்த பாலிமர் நியூஸ்ல மட்டும்தான் வந்தது, வேற எதுவும் பேப்பர்ல அதிகமா வரல. இல்ல உங்க மகளை வந்து இப்ப கவர்மெண்டே புதைச்சிட்டாங்க இல்லையா, அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஒன்று அதுவும் எதுவுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுங்க நாங்கள் கேட்டதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலன்னு சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ண அடுத்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அங்கே காமிச்சாங்க. எங்கள் கையில் கொடுக்கவே இல்லை. யார்கிட்ட காமிச்சாங்க? அந்த டிஎஸ்பிலாம் வந்து சமாதானப்படுத்தினாங்கல்ல அவங்க கிட்ட. மறுநாளுமே அவங்க எந்த முயற்சியுமே பண்ணவே இல்லை. திரும்ப நாங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் 35 வயசு மதிக்கத்தக்க பெண்மணின்னு போட்டிருந்தாங்க. எஃப்ஐஆர் ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுதான் நான் கேட்டேன், எப்படி மேடம் 16 வயசு பிள்ளைக்கும் 36 வயசு பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? எனக்கு 36 வயசு, என் பொண்ணுக்கும் 36 வயசா அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியாது இல்லம்மா. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல்கிட்ட வந்து நாங்கள் மூவ் பண்ணோம் மே மாதம்.
அப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணிட்டு நாங்கள் எத்தனையோ நாள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் படுத்தோம். ஸ்டாண்டில் படுத்துக்கணும், சாப்பாடு ஏன்னா இல்லாம மறுநாள் படுத்துக்கணும், வரணும், கோர்ட்டுக்கு வரணும், நம்ம ஊருக்கு போயிட்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாகப்பட்டினம் போலீஸ் வந்தாங்க, ஒரு ஜென்ஸ் அந்த லேடி போலீஸ் வந்தாங்க. வந்தோடனே அன்னைக்கு இருந்த ஜட்ஜ் என்ன பண்ணாரு, ஏன் அவங்க தான் பிரேதம் கேட்குறாங்கல்ல, நீங்கள் தோண்டி கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் அவங்க கேட்கறத செய்ய வேண்டியதானே. அதோட நீங்கள் இப்போ பேப்பரில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேப்பரில் போட்டிருக்கலாம்ல, நாகப்பட்டினத்துல மட்டும் ஏன் போட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டார். பொண்ணோட பாடி கிடைச்சது இல்லையா, அத வந்து போஸ்டர்ல போட்டது வந்து பேப்பர்ல நாகப்பட்டினம் பத்திரிக்கையில மட்டும் போட்டிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, நாங்க பார்க்கல. ஆனா தமிழ்நாடு முழுக்க நீங்க அனுப்ப வேண்டியதானே, அப்பதானே தெரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதானே. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சர்ச் கேட்டாங்க, முதல் நாள் வந்து சர்ச் கேட்டாங்க. இந்த வக்கீல் என்ன பண்ணாரு, பிரஸ் கூட்டலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எதுவுமே செய்யல எங்களுக்கு அப்படின்ட்டு நாங்க போய் வீடியோ கோயம்பேட்டில படுத்துட்டு மறுநாள் வந்தோம். மறுநாள் அந்த லேடி போலீஸ் இன்னொரு லேடி போலீஸ் வந்தாங்க. வந்த உடனே அன்னைக்கு வேற ஒரு ஜட்ஜ் இருந்திருக்காரு. மறுநாள் பேசுன ஜட்ஜ் வந்து அவங்க தான் புதைச்சிட்டாங்களே, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் இதுதானே வாதாடுவாங்க, புதைச்சதை நீங்க என்ன பண்ண போறீங்க, வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேஸை முடிச்சிட்டாங்க மேடம். அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீங்க போங்கம்மா, என்னது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். மே மாசம் வந்து கோர்ட்லாம் லீவு, ஜூன் மாசத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டாலும் இல்ல திரும்ப இங்கே வக்காலத்து வாங்கி போட்டாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதோட வீட்டுக்கு போயிட்டோம். மே மாசம் அதோட போயிட்டு பிள்ளைக்கு ஒரு இதுவுமே நாங்க பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு மாசம் சென்னு தான் நாங்க போய் தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு இது பண்ணிக்கிட்டோம். அதோட தான் இன்னைக்கு நாங்களா வரணும்னு தான் இன்னைக்கு வந்தது. இங்கே 16 வயசு பொண்ணு வீட்டை விட்டு அம்மா அப்பாவுக்கு சொல்லாம தெரியாம போனது வந்து அங்கேயே முதல் தவறு நடந்திருக்கு இல்லையா. இன்னொன்று, அந்த பொண்ணு போய் ஒரு 6-7 நாள் கழிச்சு 29ஆம் தேதி உங்ககிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு தான் அவங்க வந்து பெணமாக கிடச்சிருக்காங்க ரயில்வே போலீஸ்க்கு. நாங்கள் 6ஆம் தேதி போகும்போது அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்க பாரு, இவங்க இதை விட்டாக்க வெளியில் விட்டா சொல்லிடும் நம்மளன்னுட்டு. அன்னைக்கு தான் பிள்ளை என்னமோ பண்ணி போட்டுட்டானோ. போலீஸ் ஸ்டேஷனில் 29ஆம் தேதி அந்த பணத்தை கண்டுபிடிச்சதா ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இல்லையா. அப்போ போலீஸ் தரப்புல ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தா அது உண்மையா தானமா இருக்கும் மேடம். 29ஆம் தேதி அப்போ 6ஆம் தேதி இவங்க 7ஆம் தேதி போகல, அந்த போஸ்டர் இல்லையே மேடம். 6, 7 இல்ல 8 தானே இருக்கு. 8ஆம் தேதி தானே அந்த போஸ்டர் இருக்கு. போஸ்ட் 8ஆம் தேதி தான் இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க 6ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இல்ல 8ஆம் தேதி தான் நீங்க ஒட்டி இருக்கத பாக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 29ஆம் தேதி ஏப்ரல் 29 இறந்துச்சு, மே 3ஆம் தேதி நாங்க அடக்கம் பண்ணிட்டோம்ன்றாங்க. எல்லாமே போர்ஜரி. இப்ப 29ஆம் தேதி செத்தாலும் 30ஆம் தேதியாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்ட் ஒட்டி இருக்கணும். அது ஒட்டு இல்லையே. நாங்க 6ஆம் தேதி போறோம், அன்னைக்கு இல்லையே அந்த போஸ்ட். அப்ப அவங்க நல்லவங்களா இருந்தா அன்னைக்கு ஏதோ இந்த பொண்ணான்னு பாருன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. 29ஆம் தேதி இதுல உங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள் ஏதாவது இருக்காமா? உங்க பொண்ணு எந்த லாட்ஜ்ல தங்கி இருந்தாங்க, அந்த எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இப்ப அந்த தினேஷ் கிட்ட கேட்கலையா நீங்க? அதுதான் அவன் சொல்லிட்டானே, நாங்க இந்த பூங்காவில தான் படுத்துட்டேன் நானு போதைய போட்டுட்டு வந்து. அதுவும் உண்மையா பொய்யான்னு தெரியாது. அவனை கூப்பிட்டு விசாரிச்சாதான் தெரியும். இல்ல இவன் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை தவறான வழியில கொடுத்து யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சு பணம் வாங்கிட்டானான்னு தெரியல. அந்த பொண்ணு வேற ஒருத்த கூட அந்த லாட்ஜ் சைடு தனியா அவன் தாங்கி நடக்கிறான். வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருக்கான், பின்னாடி ஒரு பேக் மாட்டியிருக்கான். அவன் கூட அந்த பொண்ணு போயிருக்கு சிசிடிவில. அவனோட லாட்ஜில் இருந்த ஒண்ணுங்களே கொண்டு வந்து நாகப்பட்டினம் போலீஸ்ல எங்கிட்ட கொடுத்தானுங்க. அந்த லாட்ஜுக்காரங்க தான் அந்த சிசிடிவி கேமராவே எடுத்து அந்த கொடுத்துருக்காங்க. உங்க பொண்ணு அங்க என்ன டேட்ல நடமாடிட்டு இருந்தாங்கன்றது, அது என்ன டேட்ல? அன்னைக்கு தான் 29ஆம் தேதி தான் காட்டுது. அன்னைக்கு அந்த லாட்ஜுக்காரன் ஃபோன் பண்ணான்னு சொன்னான். அவன் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிச்சான் எங்கள் செல்லுக்கு. அவனாவே ஃபோன் பண்ணி என் பெரிய பொண்ணு எடுத்து பேசிச்சு. அம்மா ஃபோன் வருதும்மா, எனக்கு தூங்கிட்டேன், எழுப்பி கொடுத்துதா, யாருப்பான்னு கேட்டதுக்கு இது மாதிரி பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுலாம், அந்த தம்பி தான் பேசுகிறேன். ஏன்ப்பா ஃபோன் பண்ணேன்னு கேட்டதுக்கு இது மாதிரி என் பொண்ணை காணும்னு சொன்னபோது கேஸ் கொடுக்க போகிறேன்பான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், என் மேலாம் கொடுக்காதம்மா. நான் ஏன்பா உன் மேலே கொடுக்குறேன், உங்ககிட்டேருந்து லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணது உங்ககிட்டேருந்து தான் வாங்கி போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கன்னா அப்புறம் உன் நம்பரை தான் நான் கொடுக்க முடியும். இல்லைம்மா நான் என் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது, நான் பெரிய பணக்காரன், என் மேலே லாட்ஜ் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு அவனாவே எல்லா கதையும் சொன்னான் எங்ககிட்ட. சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் அதோட திருப்பியும் பிளாக் பண்ணிட்டான். அந்த நம்பர் மட்டும் சேவ் பண்ணி நாங்கள் வச்சிருந்தோம். சரி தேவைப்படுமே யாராவது விசாரிக்கும் நம்பர்ல தானே நம்ம புள்ள ஃபோன் பேசிச்சு, இது நம்ம எடுத்துட்டு போய் அங்கே போய் கொடுப்போம். அதே வந்து நாகப்பட்டினம் போலீஸ் கிட்ட நாங்கள் போய் சொல்லும் பொழுது நம்பர் கேட்டாங்க, நம்பர் கொடுத்தோம். அவங்க தான் பேசுனா அந்த ஒரு பையன் அந்த ஏற்கனவே வேளாங்கண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போனார் பாருங்க, ஒரு லாட்ஜுக்காரர் சவுப்பா இருக்காரு, ஃபோட்டோ இருக்கு. அவரு அது ஒரு 4-5 பேர் வந்து பேசினாங்க. இவெல்லாம் எந்த தப்புமே பண்ணலைன்னு அந்த நாகப்பட்டினம் போலீஸ் சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கம்மா. அவன் யாருன்னு தெரியல மேடம், அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் மேடம். அந்த புள்ள கடைசி 29ஆம் தேதி அதில் தேதி டைம்லாம் வருது பாருங்க.
அவங்க சொல்ற தேதி டைம் எல்லாமே தப்பு. அது எங்கிட்ட 3 மணிக்கு பேசுச்சு அன்னைக்கு. 4 மணிக்கு இதுல 29 ஆமா 3 மணிக்கு நாங்க வேலைக்கு போயிட்டு வந்தா பாரு ஃபோன் பண்ணி. இந்த ஷால் சரி பண்றது உங்க பொண்ணு? அந்த பொண்ணுதான். இதே ட்ரெஸ்ல தான் டெத்தா இருந்துச்சு. இது வந்து எந்த இடம்? வேளாங்கண்ணில ரயில்வே ஸ்டேஷன் போற வழியா அது எங்களுக்கு தெரியல. சர்ச் இருக்குமா, அது வந்து போனாக்க கருவ அது மரம் மாதிரி அவன் சொன்னான், அந்த தினேஷ் என்றவன் சொன்னான், இப்படியே போனா காட்டு வழின்னு இருக்கு, வேணா அதெல்லாம் போக கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன் அதுகிட்ட, அதெல்லாம் அங்க போவாது. அவன் மேலேயும் சந்தேகம் இருக்கு மேடம். எல்லாருமே என்னதான் நடந்ததுன்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. கூட்டிட்டு போனது ஒருத்தவன், கூட போறது ஒருத்தவன், போன் வாங்கி பேசுனது ஒருத்தவன். இந்த பொண்ணு காணாம போனது 23. 29ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோனில் பேசியிருக்காங்க. அதே 29ஆம் தேதி 1 மணி 43 நிமிஷம், அதாவது 1:45க்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ரோட்டில் இந்த பொண்ணு நடந்து போகிறாங்க. காவி வேஷ்டி காவி துண்டு போட்டுட்டு ஒரு ஷோல்டர் பேக் போட்டுட்டு ஒருத்தர் பின்னாடியே நடந்து போகிறாரு. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே தான் இந்த பொண்ணு போகிறாங்க. அப்போ இந்த பொண்ணு 1:45க்கு ரோட்டில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. 3 மணிக்கு அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் 5 மணிக்கு அவங்க நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில அவங்களோட பிணம் கண்டெடுக்கப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போஸ்ட்டும் ஒட்டியிருக்காங்க. அப்போ ஒரு 2 மணி நேரத்தில் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களா, இறந்து உடனே அது போலீஸ்க்கு தெரிஞ்சு வந்து பாடியை எடுத்திருக்காங்களா அப்படின்னா அது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு டவுட் இருக்குது பெருசா இல்லையா? பட் போலீஸில் சொன்னது ட்ரெயின்ல இருந்து விழுந்து இறந்துட்டாங்கன்றாங்களா? ட்ரெயின்ல இருந்து உழுற அளவுக்குலாம் என் பொண்ணு அம்மா கோழ கிடையாது. யாரு அதே ஒரு ஆளு 2 ஆள் வந்து அது சமாளிச்சுட்டு வந்திருக்கும். சமாதானமா அது புள்ள, அதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற பிள்ளையே கிடையாது. இப்ப யாராவது ஒரு ஆளா இருந்தாச்சுங்க அதை அடிச்சுட்டு வந்திருக்கும். இது அவங்க அப்பாவே அடிக்கும். அது ஒரு ஜென்ஸ் போலீஸ் சொல்றாரு, அந்த பொண்ணு ஜட்டி கூட போட்டுல, நாங்க தான் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டோன்றாரு. சரி ரயில்ல இருந்து விழுந்த பிள்ளைக்கு ஏன் இவர் ட்ரெஸ் சரி பண்ணாரு? அதுதான் மேடம் ஒண்ணுமே புரியவே இல்லை. பேண்ட் வந்து அது யார் சொன்னாங்க? அந்த போலீஸ் எல்லாம் அடையாளம் தெரியும், போட்டு விட்டுருக்குறாங்க போல. இது வரைக்கும் துணி இல்லாம இருந்துச்சு, நாங்க தான் ஜட்டியே போட்டல, நாங்க ட்ரெஸ் எல்லாம் நாங்க சரி பண்ணி விட்டு தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்றாங்க. இவங்க எப்படி என்ன அது எப்படி மேடம் ரயில்ல இருந்து விடுற பிள்ளை ஜட்டி பேண்ட் அவுத்துட்டா கீழே விடுறோம்? நிறைய மர்மமா தான் இருக்கு. போஸ்டர் வந்து வேளாங்கண்ணியில ஒட்டிருந்துச்சு மேடம், பிரேதம் வந்து நாகப்பட்டினத்துல கடந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட டெட் பாடி அந்த போட்டோஸ் பார்க்கும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமா மேடம், ரயில்ல இருந்து விழும்போது முகம் ஃபுல்லா செதஞ்சிருக்கணும், முகத்தெல்லாம் ஒண்ணுமே ஆகல, உடம்பெல்லாம் எதுவும் ஆகல, நகை கீறல்கள் இருக்கு. அப்படியே இருந்தாலும் கண்ணு எப்படி மேடம் திறந்துட்டே இருக்கும்? ரயில்ல இருந்து விழும்போது அந்த பயத்திலே கண்ணு மூடி இருக்கணும். ஒரு கண்ணுல வந்து யாரோ குத்தி இது பண்ண மாதிரி இருக்கு, ஒரு கண்ணு திறந்தே இருக்கு, கழுத்து நெரிச்சு மாதிரி இந்த இடம் வீங்கி இருக்கு. அப்போ வந்து அந்த பிள்ளை யாரோ ஏதோ பண்ணது, எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி தப்பிச்சு போலான்னு இது பண்ணிருக்கு. அதால முடியல. ஒருத்தவங்க 2 பேர் வந்து முயற்சி பண்ணி வந்திருக்கோம் போல. எத்தனை முடிவே பண்ணிட்டீங்களா உங்க பொண்ணு ஏதோ பாலியல் ஏதோ எனக்கு நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன் பிள்ளைய, தானெல்லாம் என் பிள்ளை சாவவே இல்லை. ஆக்சுவலி இவங்க சொல்கிற சந்தேகங்கள் எல்லாமே இந்த பொண்ணோட ஃபோட்டோ நான் பார்க்குறேன், அது எனக்கு உண்மைன்னு படுது. ஆனால் அதை நம்ம வந்து சின்ன பொண்ணுன்றதுனால அதை நம்ம போட முடியாது. ஒரு கண்ணு வந்து வீங்கியிருக்கு, ஒரு கண்ணு திறந்த மாதிரி இருக்குது. ட்ரெயின்லேருந்து விழுந்து அடிபட்டிருந்தா 2 கண்ணுக்கும் அடிபட்டிருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு இன்னொன்று, அந்த பொண்ணு கிடந்த மாதிரியே எடுத்த ஃபோட்டோவில் இப்படியே இருக்காங்க. இப்படியே இருக்கும்போது இந்த கண்ணு எப்படி அடிபட்டுச்சு? இல்ல ஆமா மேடம், இந்த கண்ணு வந்து சாம்பல் கலர்ல இந்த கண்ணு உள்ள போய் இப்படி வீங்கி இருக்குது. ஒரு கண்ணு மட்டும், ஒரு கண்ணு திறந்த மாதிரி இருக்கு. அது ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. அப்புறம் கழுத்து வீங்கி இருக்கு, கையில எல்லாம் நகை இருக்கு. இவங்க சொல்ற எல்லாமே அந்த பொண்ணோட டெட் பாடி போட்டோஸ்ல அப்படியே இருக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்க ட்ரெயின்ல விழுந்து இறந்தாங்க அப்படின்றதுல ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயம். ட்ரெயின்ல ஊந்தா எதுவுமே கிடைச்சிருக்கு, எதுவுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்படியே ட்ரெயின்ல இருந்து குதிச்சாலும் இப்படிதானே மேடம் விடுவாங்க, இந்த பிள்ளை இப்படி இல்ல கிடக்குது. நாங்க போய் அங்க நாகப்பட்டினத்துல பிரச்சனை பண்ணக்குள்ள ஒரு மீன் வித்தாங்க அங்க 2 பாட்டி வயசானவங்க. ஆமாம்மா யாரோ 3 பேர் ஏதோ பண்ணி ரயில் ரோட்ல போட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. நாங்க அழுதுட்டு உட்காந்த நம்பரு, அம்மா அவங்க அந்த பொண்ணு போட்டோவை காட்டுமான்னு சொல்லி கேட்டாங்களா. போட்டோவை காட்டினோடனே இந்த பாப்பாவாம்மா 3 பேருக்கு எடுத்து தூக்கிட்டு வந்து போட்டுட்டாங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு எங்ககிட்டே சொன்னாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல பேசிக்கிறாங்க, நான் சொன்னான்னு காட்டிக்காதம்மா, நீங்க வேணா ஆட்டோக்காரங்களை போய் கேளுங்க, நாங்க எங்க போய் கேட்கறது சொல்ல மாட்டாங்கன்னு. அதோட கொஞ்சம் 2 அன்னைக்கு நாங்க தலைவர்கிட்ட பேசியிருந்தோம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, கடை வச்சிருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இங்க தெரியல, ஒரு இது மாதிரி ட்ரெயின்ல இருந்து வந்தா ஆம்புலன்ஸ் வரும், போலீஸ் வரும், எதுவுமே எங்களுக்கு தெரியல, இப்ப நீங்க சொன்னா எல்லாமே தெரியுது அப்படின்றாங்க.
இப்போ தினேஷ்ட நீங்கள் விசாரிக்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கேயாவது ஒரு க்ளூ கிடச்சிருக்கும், பேசும்போது ஏதாவது வார்த்தையை விட்டுருந்ததா ஞாபகம் இருக்காமா? வேளாங்கண்ணிக்கு போய் நாங்கள் 2 பேரும் தேடிட்டு 12 மணிக்கு போனோம்ல, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நின்னோம். ஒரு பொம்பளை வந்து இது மாதிரி உட்காந்துட்டு ஒரு ஆளுகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு இப்போ மிச்சர் கடைக்காரு. அவர் என்ன சொன்னார், சாந்தின்னு கூப்பிட்டாரு அவங்கள. எனக்கு இது யாருன்னு தெரியாது, இவன் சொன்ன சாந்தி பேர் ஞாபகம் இருந்ததா. சரி அவன் சாந்தியாக்காரங்க, அவங்க யாருன்னான்னு சொல்லி நாங்கள் இது மாதிரிம்மா அவங்க இது மாதிரி தப்பான இது பண்ணுறவங்க அவங்க அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி என் பொண்ணை காணும்னா இந்த மாதிரி இழுத்துட்டு போய் விட்டுட்டாங்க, என்னன்னு தெரிலண்ணா, சாந்தின்னா அவங்க பேசிக்கிறாங்க இது மாதிரின்னு சொன்னேன். ஆமாம்மா அந்த பொம்பளை அப்படி மட்டும் பொம்பளை தான் அவங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா அந்த பொம்பளை ஏதோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு இப்படி போயிடுச்சு. பையன் கிடையாது, இதுதான் பையனாக இருந்தது எனக்கு. 2 பொண்ணு தான். சின்ன பொண்ணா? ஆமாம் சின்ன பொண்ணு. அதை பார்த்தா தான் தங்கச்சி மாதிரி இருக்கும், இதை பார்த்தா தான் அக்கான்னு சொல்லுவாங்கலாம். நீ ஆம்பளை பிள்ளை மாதிரி விட்டுட்டாது, ஒரு வேலை செய்ய விட மாட்டுற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காது. ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போன வடலூரை சேர்ந்த தினேஷ் இல்லையா? அந்த தினேஷும் அவங்க குடும்பம்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. எங்களை வச்சு எதுவுமே விசாரிக்கல. இந்த ரயில்வே போலீஸு எங்கள் கண்ணுலையும் காட்டல. அவனை கூட்டிகிட்டு போய் தனியாக இட்டுக்கிட்டு போய் விசாரிச்சாங்க. அது என்ன விசாரிச்சாங்க, எங்களை வச்சுட்டு விசாரிச்சாதானே எங்களுக்கு தெரியும். எங்களை வச்சு அவங்கள்ட்ட எதுவுமே பேசல. அதுக்கு அவனை பார்க்கவே இல்லை மேடம். அதுல இருந்து அவனை பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் அவனை பார்க்கல. வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தோம். ஆமா திருப்பி வந்துட்டு அவங்க இப்போ என் பெரிய பொண்ணு அங்கே வேலை செய்யுது இந்த வாட்டர் கம்பெனியில். அவன் போய் குடிச்சிட்டு போயிட்டு என் பொண்ணுகிட்ட போய் பெரிய பொண்ணுகிட்ட, நீ வரலன்னா உன் தங்கச்சி என்ன பண்ணணும் ட்ரெயின் ரோட்ல. அது என்னன்னு தெரியல, தப்பா பேசி அதுக்கு சொல்ல உன் தங்கச்சி எப்படி ட்ரெயின் ரோட்ல கொண்டு போட்டணும் அதே மாதிரி ஒன்னையும் கொண்டு போட்டோன்னு சொல்லிட்டு மெத்த இருக்கிறான். உடனே என் பொண்ணு பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணி இது மாதிரி பேசுறாமான்னு நாங்க சரி அப்பனா இருமா நான் உடனே வரேன்ட்டு நாங்க 2 பேரும் உடனே அந்த பொண்ணு அசிங்கமா திட்டி இருக்கிறான். திட்டிட்டு திருப்பி நாங்க என்ன பண்ண போய் பாக்குறோம், ஆளை காணோம். அவனை உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவங்க அப்பாவும் இல்லையா, அவங்க அம்மா மட்டும் இருந்துட்டு இங்கே இல்லை என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்க அப்பா நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணதுக்கு நான் வரேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் வந்தார். வந்து என்ன பண்ணி என் புள்ள வீட்டில் வரல, எனக்கும் அவனுக்கும் பிடிக்கல, என் புள்ள வந்தான்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் இட்டுட்டு வந்து என்ன பண்ணுவோம், என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளனாலும் தள்ளிக்கிங்க, நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கிறேன். நாங்கள் பெட்டிஷன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் பாரு, அந்த பெட்டிஷன் அவங்க திருப்பி எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. நீங்கள் திருப்பி வரும்போது முதல்ல அது போக்சோ கேஸ்ல ஒரு 16 வயசு பிள்ளையை எப்படி ஒருத்தன் 25 வயசுல அவன் கூட்டிட்டு போயிருக்கான், அவனால தான் இன்னைக்கு அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கு அப்படின்னா அவனை கூப்பிட்டு விசாரிக்க போலீஸ்காரங்க வந்து ரயில்வே போலீஸ் விசாரிக்கிறத தாண்டி அவன் தான் கூட்டிட்டு போனான்னா போக்சோ கேஸ் போட்டு அவனை தான் உள்ள தள்ளணும். அவனை கூட்டிட்டு வந்து எங்களை முன்னாடியே விசாரிக்கவும் இல்லை, அவனை மறைய வச்சுட்டாங்க. போய் மறைய வச்சிருந்து பசங்களாம் இருந்தாங்களா இவனெல்லாம் அடிச்சிருவானுன்னு சொல்லிட்டு அவனை மறைய வச்சு போலீஸ்காரங்க அங்க போய் பேசிட்டு வந்தாங்க. எங்களை வச்சு அது பேசணும்ல. வேளாங்கண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த போலீஸ் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்களோட நம்பர் இருக்கா? இருக்கு. இன்ஸ்பெக்டர் சாந்தி மேமா? ஆமா நீங்க? மேம் என் பேர் சிவசங்கரி, நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க மேடம். நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு பொண்ணு இறந்து போனால மேம்? ஆமா மேடம். அந்த கேஸ் என்கொயரியில என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு தான் மேம் கால் பண்ணேன். நான் இங்க அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துட்டேன் மேடம். நான் அவங்க இப்போ இருக்க இன்ஸ்பெக்டர் நம்பர் வேணா சென்ட் பண்றேன். அந்த பொண்ணு ஏப்ரல் 29 இறந்ததா ரிப்போர்ட் இருக்கு. ஆனா மே 6ஆம் தேதி அவங்க பெத்தவங்க போகும்போது பாடி அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. கொடுத்துருப்பேன் மேடம். அதுதான் ஒரு வாரத்துல அனாதை போனோம்னு சொல்லி, அதுவும் ஒரு வயசு புள்ளியோட போனதை அப்படி பண்ண மாட்டாங்கல்ல மேம்? பெத்தவங்க வராங்க, பெத்தவங்க யாருன்னே தெரியாது மேடம். ஆமா அதுதான், அது ஒரு வாரத்துல ஒரு 5 நாள்ல பண்ண மாட்டோம் இல்லையா, அதுக்காக கேக்குறேன். ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு 1 மந்த் வச்சிருக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அனாதை போனோம்னா யாராவது தேடி வராங்களான்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது வச்சிருக்கணும் இல்லையா? ஒரு வாரத்து 5 நாள், அதுவும் பொண்ணு இல்ல, வயசு பொண்ணு. எதுவும் சொல்றதுக்கு இல்ல மேடம். எங்களுக்கு நிறைய சைட் ப்ரெஷர். எங்களுக்கு மெடிக்கல் ஆரம்பம்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது ரீகம்போஸ் ஆகிடுச்சு, சீக்கிரம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க. 1 வீக் மேலெல்லாம் பாடி தாங்காது. நிறைய நிறைய ஃபேக்டர் சொல்லலாம், சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவும் ஷார்ட்டேஜாக இருக்குது, அந்த ஃப்ரீசரும் ஷார்ட்டேஜாக இருக்குது. கவர்மெண்ட் நாகப்பட்டினம் கவர்மெண்ட் காலேஜ் இது ஒரத்தூரில் இருக்கிறது. சிலது ஷார்ட்டேஜாக ஃப்ரீசர் கிடைக்கும் போது அடுத்தடுத்த பாடி வரும்போது முன்னாடி வச்ச பாடி
வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வரும். ஒரு 5 நாள் கூட, ஒரு 6-7 நாள் கூட வச்சிருக்க மாட்டாங்களா மேம்? ஒரு வயசானவங்க 60 வயசு 50 வயசுன்னா அது வேற மாதிரி போயிடும். வயசு பிள்ளைங்கும் போது அதுல ஏதாவது மர்மம் இருக்கா? யாராவது ரேப் பண்ணி கொன்னுட்டாங்களா என்ன? ஊரை விட்டு ஓடி வந்திருக்குன்னா அதோட பாதுகாப்பு என்ன? அதெல்லாம் நம்ம மெடிக்கல் டீம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், விஸ்ரா ரிப்போர்ட் எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கு மேடம். நாங்களும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து அட்வொகேட்டா எங்களுக்கு சப்மிட் பண்ண ஆனா அவங்க அம்மா அப்பா இன்னசென்ட்டா இருக்காங்க மேம். அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒரு விஷயம் அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. வந்து பார்க்க சொல்லுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யார் கூடயோ ஒரு சாமியார் வேட்டி கட்டிட்டு அந்த பொண்ணு நடந்து போகுது. அந்த சாமியார் வேட்டி கட்டின ஆள் யாருன்னு பிடிச்சு என்கொயரி பண்ண ரிப்போர்ட் இருக்கா மேம்? அது என்கொயரிலாம் பண்ணிட்டு தான் மேடம் இருக்காங்க. 20ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்த சீட்டு மேடம் திரும்ப கொடுத்துட்டாங்க. இது ஜூலை 20 நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா? யாருமா எழுதி கொடுத்தாங்க? அங்க மனு எழுதுவாங்க, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஓகே, உங்க பெரிய பொண்ணு வந்து தினேஷ், அதாவது சின்ன பொண்ணை கூட்டிட்டு போன தினேஷ் வந்து பெரிய பொண்ணையும் கம்பெனில போய் மிரட்டினதுனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை உங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. எங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. எடுக்கல. ஏன் நீங்க தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல மேடம். உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்கம்மா போலீஸ் ஸ்டேஷன்லயோ? நீங்க எங்கேயும் போறீங்க அப்படி? எங்களுக்கு படிக்க தெரியாது. இவங்க என்ன பண்ண, எங்களை பார்த்தாலே தெரியுது இல்ல உங்களுக்கு, இவங்க படிக்க தெரியல, இவங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வேளாங்கண்ணிலே இப்படி நடத்திட்டாங்க. இந்த பெத்தவங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு பதிலுமே அவங்களுக்கு கிடைக்கல. என் பொண்ணோட சாவுல மர்மம் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சரியா இல்லை, அந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ணை வந்து பலவந்தப்படுத்தி கொண்டு இருக்காங்களா, எங்கெங்க காயம் இருந்தது எதுவுமே இல்லை, நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சட்டம் நியாயம் எல்லாமே வந்து பணம் இருக்கோ பணம் இல்லையோ, பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் எழுதிட்டு போனது, சொல்லிட்டு போனது. ஆனால் இங்கே கிடைக்கலன்னு வந்து சொல்லி நிற்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுறதுனே புரியல. வடலூர்ல இருந்து இவங்களோட பொண்ணை காதல்ங்கிற பேர்ல தினேஷ் அப்படிங்கிற நபர் தான் வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போயிருக்காப்ல. இப்போ அந்த தினேஷோட அப்பா மூர்த்திக்கு நம்ம கால் பண்ணோம், சுவிட்ச் ஆஃப்னு வருது. தினேஷ் உங்க வீட்டுக்கு வந்தது எப்போ? நைட்டு 7 மணி இருக்கும். மே எத்தனாம் தேதி? மே 4ஆம் தேதி 7 மணிக்கு தினேஷ் உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. கரெக்டா? உங்க பொண்ணை காணும், எனக்கு தெரியாது, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாப்ல. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பொண்ணை காணும்ன்றது இதுல எதுவுமே தோணல. அவன் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான், நம்ம வீட்டுக்கு தேடிட்டு வந்து. நம்பிக்கையோ இல்லையோங்க, அவன் 16 வயசு பொண்ணை கூட்டிட்டு போய் அவன் வீட்டுக்கு தனியா வந்து நிக்கிறான், உங்க பொண்ணு வரல. அந்த நேரமே நீங்க அவனை அவன் எப்படி எங்களை நம்ப வச்சுட்டானா, வாங்க நானும் கேஸ் கொடுக்க வரேன் உங்க கூட, அது வரேன்னு சொல்லிட்டான். அதுக்குள்ள என்ன பண்ணா, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு நான் வரேன் ஸ்டேஷனுக்கு. நீங்க உங்க பொண்ணை காணோம், இவன் குளிச்சா என்ன குளிக்கலன்னு அப்படியே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்கணும்ல. ஆக்சுவலி இவங்களும் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க 2 பேரும் இல்லையா? ரொம்ப விவரமே இவங்களுக்கு தெரியல. 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டா இருக்காங்க. வடலூர் ஸ்டேஷன்ல போனா கம்ப்ளைண்ட் எடுக்கல, வேளாங்கண்ணிக்கு போனா அங்க சரியா விசாரணை பண்ணல. நைட்டே அந்த பையனை அவங்க விடாம கையோட கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல தினேஷை தூக்கி உள்ள வச்சு, பொண்ணு கிடைச்சாதான், பொண்ணுக்கு பதில் நீ தான், தினேஷ் தான், ஸோ பொண்ணு கிடைச்சாதான் அப்படிங்கிற இடத்துல அவங்க அன்னைக்கே ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க வடலூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு ஹைகோர்ட்டுக்கும் லாயருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்கிறதுக்கும் இப்போ அதே தினேஷ் பெரிய பொண்ணை மிரட்டுறான் அப்படின்னும் நீங்க பயந்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு பண்ணினது பெரிய தப்பு. இந்த 16 வயசு பிள்ளைங்க என்ன தெரியும், ஃபோன்ல பார்த்துட்டு அப்பா அம்மாவை நம்பல இல்ல, அப்பா அம்மா கிட்ட சொல்லாம கொல்லாம எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான் லவ் பண்றான்னு சொல்லி அவங்க கூட ஊரா போனது தப்பு. பாருங்க இந்த பொண்ணு எப்படி வந்து பணமா கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு இல்ல. இப்போ இவங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. அப்பா அம்மா 2 பேரும் கூலி வேலை செய்யறாங்க, குடும்பத்துக்கு சோறாக்கி சாப்பிட்றதே அந்த பொழப்பே பெரிய பொழப்பா இருக்கு. ஸோ பொண்ணு என்ன செய்யுதுங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியறது இல்லை. வயசு வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், அது ஒரு வேலைக்கு போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கான நீதியே இல்லை. பொண்ணு எப்படி செத்துச்சுன்றது தெரியல, ஆனா அது வேணும்ன்றதுக்கு இப்போ அலையிறாங்க அவங்க. அப்பையில இருந்து தெரிஞ்ச அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நாங்க சாப்பிட யாருமே நாங்க கூப்பிடல. புள்ள இது மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியல, எங்க இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க தேட ஆரம்பிச்சோம். உங்க பெரிய பொண்ணு வயசு என்ன? 18. இவங்களோட பெரிய பொண்ணு தங்கச்சி ஒர்க் பண்ற வாட்டர் கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. இப்போ அவங்கள தான் தங்கச்சியை காதலிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போன தினேஷ் வந்து மிரட்டியிருக்காப்ல வாட்டர் கம்பெனிக்கு வந்து. அந்த பொண்ணு கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கலாம் உண்மையிலேயே அதான் நடந்துச்சான்னு. ஹலோ, தங்கச்சிய லவ் பண்ணி கூட்டிட்டு போன தினேஷ் நீங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்து உங்களை மிரட்டுனாராமா? ஆமாக்கா. அந்த தினேஷ் உங்களை என்ன சொல்லி மிரட்டுனாமா? உன் பாப்பா எப்படி போனே அதே போல ஒன்னையும் கொண்டு வாண்டி சொல்லிட்டு போறாங்க. எதுக்கு அப்படி வந்து மிரட்டுனா? வேற ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பா பேசினானா? அவன் வந்து அவனை முன்ன பின்ன நீங்க பாத்திருக்கீங்களா?
நான் அன்னைக்கு பாப்பா எனக்கு கல்யாணம் பண்ணலாம் தெரியாது. நான் அப்பா வீட்டுல இருந்துட்டு அன்னைக்கு நான் சும்மா அம்மா 10 நாள் இரு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க என்னையா. அன்னைக்கு வந்தா வீட்டுக்கு நான் அன்னைக்குதான் அவனை பாக்குறேன். உங்க வீட்டுக்கு அவன் வந்தப்ப பாத்தீங்களா? ஓகே ஓகே சரி. அதுக்கப்புறம் உங்க கம்பெனிக்கு வந்து மிரட்டுனது தான் தெரியும். கம்பெனிக்கு வந்து மிரட்டுனது எனக்கு தெரியும். இல்லம்மா, மிரட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசினானா அந்த தினேஷ்? உன் பாப்பா எப்படி சாவடிச்சுனா அதே போல உன்னை சாவடிச்சிருவான் சொல்லிட்டு மிரட்டிட்டு போவான். அதுல இருந்து அப்பாவுக்கு போன் அடிச்சான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்க அப்பா அம்மா கூட நீங்களும் போங்க, சரியா? ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி கொன்னுடுவேன்னு சொல்லி ஒருத்தன் மிரட்டுறான். உங்க தங்கச்சியும் ஏற்கனவே கூட்டிட்டு போய் உங்க தங்கச்சி செத்ததுக்கான காரணமே தெரியல, இப்போ உங்களையும் வந்து மிரட்டி இருக்கான் இல்லையா? ஒருத்தன் இப்படி சும்மா விளையாட்டா இப்படி விட்டுட்டோம்னா நாளைக்கு அது விபரீதமா நடக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம கவனமா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்பா அம்மா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிட்டு வடலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க போங்க, சரியாமா? இப்படி தினேஷ் வந்து நான் வேலை செய்யற கம்பெனில வந்து என்ன கொன்னுடுவேன், உன் தங்கச்சிய மாதிரி என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான்னு சொல்லி நீங்களும் போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, சரிங்களா? லாட்ஜ்காரர் நம்பர் கொடுங்க. ரீகன்னு வருது அவர் பேரு. காலர்ல இது நாங்க போன் பண்ணும்போது இந்த வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ இருந்தது. டிபி எடுத்து வச்சிட்டீங்களா? ஹலோ. ஹலோ சொல்லுங்க. ரீகனா? ரீகன், அந்த ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணுமா வடலூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு வந்தாங்கல்ல? சொல்லுங்க. வேளாங்கண்ணிக்கு வந்து உங்களுக்கு அந்த லாட்ஜ்ல இருந்துட்டு போன் அந்த பையன் தினேஷ் உங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்களா அவங்க? ஆமாக்கா. ஓகே ஓகே. அந்த பொண்ணு நீங்க என்னைக்கு பாத்தீங்கம்மா? என்ன டேட் பாத்தீங்க? கரெக்ட்டா அந்த வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏப்ரல் 29ன்னு சொன்னாங்க உங்க அம்மா. அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாங்க? வந்தாங்க, அழுதுட்டே வந்தாங்க. அழுதுட்டே வரப்ப என்ன வந்து அண்ணன் மேல தண்ணி விட்டுட்டு இருந்தேன், வீடு கட்டிட்டு இருக்கேன்க்கா. சரி. அழுதுட்டு அண்ணன் என்னன்னு கூப்பிட்டாங்க. ஏம்மான்னு கேட்டா செல்லு கொண்டேன், என் புருஷன் என்ன குடிச்சிட்டு அடிச்சுட்டே இருக்கான். என்னன்னு சரி வீட்டுக்கு பேசினாங்க. அவங்க 5 நிமிஷம் பேசுவாங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, செல்ல கொடுமான்னு சொன்னாங்க. செல்லத்தை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கம்மா. அவ்வளவுதானா? அவங்க போயிட்டு அடுத்தது 2 நிமிஷம் அவங்க வீட்டுல இருந்து கால் வருது எனக்கு. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டாங்கம்மா. அப்ப நான் சொன்னேன், நான் போனு கொடுத்தேன் அவ்வளவுதான், என்னை பத்தி இதை பத்தி கேட்டாங்க. சரிப்பான்னு வச்சுட்டாங்கம்மா. உங்ககிட்ட போன் வாங்கி அந்த பொண்ணு பேசும்போது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு ஏறதுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது பாத்தீங்கல்ல நீங்க? அதுல நான் மேல தண்ணி விட்டுட்டு அவங்க என்ன பேசினா வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்க அம்மா உங்ககிட்ட காசு இருந்தா நீங்க அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து பஸ் ஏத்தி விட சொன்னாங்களா? அது ஏன்ட்ட சொல்லல, எதுவுமே எனக்கு தெரியல. யார்கிட்ட பேசுறாங்க அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. என்னன்னா 3 மணிக்கு 29ஆம் தேதி ஏப்ரல் மாசம் என் பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்க ஆனா இங்க வந்தது அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். அது எவன் கூட வந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டீங்க, புதுசா அடிக்கிற அழுதுட்டு வர்றதுனாலதான் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் ஒரு ஆள் அதுல இருந்து இன்ன வரைக்கும் செல்லு யார்ட்டையுமே கொடுக்கறது இல்லம்மா. இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் இதை விட்டேன். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண போய் இப்ப இவ்வளவு பேரு விசாரிக்கிறதுக்கு கால் பண்றாங்க அப்படிங்கறது எரிச்சலா இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு வந்து கூட வந்த தினேஷ் வந்து போதையில கிடக்குறான், மயங்கி கிடக்குறான், எனக்கு பயமா இருக்கு, ஊருக்கு வர்றதுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல உங்ககிட்ட அவங்க அம்மா பேசினாங்களாம். அவங்க வந்து வேளாங்கண்ணி போலீஸ் ஸ்டேஷன் இதான் சொன்னாரு அவரு. நான் கொடுத்தது உள்ள காசு எல்லாம் கிடைத்தோம்னா என்கிட்ட காசு இல்ல சொல்லி அம்மா அப்பா 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட பேசும்போது நீங்க என்கிட்டயும் காசு இல்ல அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஏன்ட்ட இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்லல. அது அவங்க வந்து யார்கிட்ட செல்லு கொடுத்து சொன்னாங்க, அவங்கதான் சொன்னாங்க. கண்டக்டர்கிட்ட போமா, இங்க ஜிபே இருக்காது, கண்டக்டர்கிட்ட போ நான் அனுப்புறேன்னு அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க. இதையுமே இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, கண்டக்டர் டிரைவர் எல்லாம் பக்கத்துல யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட காசை வாங்கி போ அப்படி ஜிபே பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்க இப்போ ஒரு டீட்டெயில் சொல்றீங்கல்ல, இந்த டீட்டெயிலையும் உங்ககிட்ட தான் உங்ககிட்டயும் அந்த பொண்ணுகிட்டயும் சேம் டைம்ல பேசினதா அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த டயலாக நீங்க அக்செப்ட் பண்றீங்க, ஏத்துக்கிறீங்க? வேளாண் ஸ்டேஷன்ல சொல்லிருக்காங்க. வேளாண் ஸ்டேஷன்ல சொல்லும் போது எனக்கு இப்படி தெரியுமா, ஒரு நல்ல மனசோட ஒரு பொண்ணு அழுதுகிட்டு வந்து ஹெல்ப் கேட்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க போனை கொடுத்தீங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஊருக்கு போறதுக்கு ஒரு 200 ரூபாய் தாங்கன்னா ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லி கேட்கலீங்களா? அப்போ நான் கேட்கவே இல்லம்மா. எனக்கு காசு கேட்டுச்சு. ஏமா நானே இருக்கிறதெல்லாம் இல்லம்மா, இந்த காசு எல்லாம் இல்லம்மான்னு தான் சொன்னேன். அவங்கள்ட்ட கூட நான் பேசலம்மா. இப்பதான் காசு எல்லாம் கேட்கலன்னு சொன்னீங்க, இப்ப காசு கேட்டுச்சுன்றீங்க. ஆனா
அம்மா நான் வந்து அதுக்குள்ள வந்து எனக்கு காசு வந்து ஏன்னா ஏதாச்சும் இருந்தா கொடுங்க, ஏமா நானே இருக்கிறதுல போட்டுக்கு போயிட்டு வரேம்மா, என் காசுலாம் இல்லம்மா, அவங்கள்ட்ட வந்து நான் கரெக்டா 3 மாசம், இதோட எத்தனை மாசம் ஆச்சுமா? இல்லம்மா, நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க காசே கேட்கலன்னு சொன்னீங்க, இப்போ காசு கேட்டுச்சுன்றீங்க. அதுதான்மா, நான் எனக்கு என்ன 3 மாசம் ஆச்சு, என்ன எத்தனாம் தேதின்னு எனக்கு எல்லாமே மறந்துச்சு. சரி ரிலீஃப் ஆயிடுச்சு போல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் இப்ப இருந்தேன். திருப்பி ஒரு பிரச்சனை இல்ல, அதே பிரச்சனை. இப்போ நீங்க போனை கொடுத்ததுனால பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. அது ஒரு பொண்ணோட உயிர். அந்த பொண்ணை வந்து ஏதோ பண்ணி கொன்னுட்டாங்க அப்படிங்கறத அப்பா அம்மாவோடைய சந்தேகம். தெரியாதுமா உண்மையிலே. வீட்டுல இருந்து போன அந்த பொண்ணுக்கு கையில போன் கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே போயிட்டு தான் ரீகன் கிட்ட போனை வாங்கி இவங்க அம்மாவுக்கு போன் பேசியிருக்காங்க. பட் ரீகன் கிட்ட நம்ம பேசும்போது அவரும் ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது நிறைய மறந்துட்டுன்றாரு. காசு கொடுத்து ஒரு 200 ரூபாய் அவர் கொடுத்துருந்தா கூட அப்பயே பஸ் ஏறி இந்த பொண்ணு வந்திருக்குமோ என்னமோ தெரியல. பட் அவரு நான் ஃபோனை கொடுத்ததுக்காக இதில் நான் என்ன இன்னும் விசாரிக்கணுமா அப்படின்றாங்க. பட் நிறைய நேரங்களில் நம்ம உதவி செய்யும்போது முழுசாக அந்த உதவியை செஞ்சுட்டா பின்னாடி வர சிக்கல்ல இருந்து தப்பிக்கலாம். அவர் ஃபோனை கொடுத்தாரு அந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கு. கூடவே ஒரு வயசு பொண்ணு, உன் வயசு என்னம்மா, என்ன படிச்சிருக்க, எந்த ஊர் என்னன்னு கேட்டு தனியாக ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருந்தா கூட இன்னைக்கு அவருடைய உதவி முழுசாக நடந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த பிரச்சனையில் அவரும் சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். 16 வருஷம் வளர்த்த பொண்ணு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை எங்கே புதைச்சிருக்குன்னு கூட அந்த பெற்றவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கொடுமை, இது அநியாயம். ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து இதை பார்க்குற பெண் குழந்தைகள் தயவு செஞ்சு இந்த அப்பா அம்மாவோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தப்பு யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க, உஷாராக இருங்க. பெண் இங்கே பாதுகாப்பு வந்து முழுசாக இருக்கா அப்படின்னா இல்லாத ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் யாரையோ நம்பி போகிறது, எங்கேயோ போகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இவங்க கிட்ட பேசுனதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இவங்க பொண்ணு வீட்டிலேருந்து காணாமல் போய் பொணமாக கிடச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு சிஎஸ்ஆர் காப்பியோ எஃப்ஐஆரோ பதிவு செய்யப்படலை. இந்த பொண்ணு எங்கே பணமாக எடுத்தாங்களோ அது ரயில்வே சர்க்கிள்குள்ளே வரதுனால ரயில்வே போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டு கேஸை விசாரிச்சுட்டு முடிச்சிருக்காங்களே தவிர்த்து இவங்களோட கம்ப்ளைண்ட்டு இன்னும் ரெஜிஸ்டரே ஆகலை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாமா, வேளாங்கண்ணி போகிறீங்க சரியா, போய் புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் காப்பி வாங்குங்க, எஃப்ஐஆரும் போட சொல்லுங்கள். ஓகேவா? தினேஷ் அப்படின்ற நபர் தானே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போனார். அந்த தினேஷ் மேலே கூப்பிட்டு என்கொயரி வைக்க சொல்லுங்கள். 16 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போய் மஞ்சள் தாலியை கட்டி அந்த பொண்ணு இன்றைக்கி செத்து போச்சு, அது போக்சோ. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக என்கொயரி பண்ண சொல்லுங்கள். பத்தாவதுக்கும் உங்கள் பெரிய பொண்ணையும் வந்து வேலை செய்கிற இடத்துல மிரட்டி இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் இன்னொரு தடவை கேஸை ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் விடாதீங்க. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் வாதாடுறதுக்கு நிறைய வழக்கறிஞர்கள் தரப்பில் இருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வழக்கறிஞர்கள் யார் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இலவசமாக வாதாடுறதுக்கு யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி அதை பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்களும் இதில் எங்கேயும் பின்வாங்கிடாதீங்க. பெரிய பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க.